ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், நம்ம இப்போ இந்த வீடியோ என்ன பார்க்க போறோம் அப்படின்னா, நமக்கு குரூப் ஒர்க் இன்னும் கரெக்ட்டா 128 டேஸ் தான் இருக்கு. இந்த 128 டேஸ்ல என்னலாம் பண்ணலாம், என்னென்ன பண்ணக்கூடாது, என்னென்ன பண்ணோம் அப்படின்னா சிலபஸ் கம்ப்ளீட் பண்ணிட்டு நம்ம ரிவிஷன் பண்ணலாம் அப்படின்ற மாதிரி பார்க்கலாம். ஆக்சுவலா வந்து நீங்க பிகினரா இருந்தீங்க அப்படின்னா, இப்போ தான் படிச்சு ஃபர்ஸ்ட் டைம் நான் படிக்கிறேன் அப்படின்ற மாரி இருந்தீங்க அப்படின்னா, கொஞ்சம் நீங்க படிக்கிற டைம் வந்து இன்கிரீஸ் பண்ணுங்க ஃப்ரெண்ட்ஸ். ஒரு 5 ஹார்ஸ் டூ 6 ஹார்ஸ் அந்த மாரி டைம் கிடைக்குதான்றத பாருங்க. ஏன் அப்டின்னா, அதுவும் வந்து நீங்க வந்து முன்னாடியே படிக்க ஆரம்பிச்சுட்டீங்க. இப்ப நான் வந்து ஒரு 6 மந்த்ஸா படிச்சுட்டுருக்கேன். ஸோ அப்படிங்கும்போது நீங்க ஓரளவு முடிச்சிருப்பீங்க. ஸோ அந்த மாதிரி இருக்கும்போது உங்களுக்கு வந்து ஒரு 4 ஹார்ஸ் அந்த மாரி போதும். இல்ல நீங்க இப்ப தான் ஒரு 2 மந்த்ஸா படிச்சுட்டுருக்கீங்க அப்படின்ற மாரி இருந்தீங்கன்னா, நீங்க இப்ப தான் படிச்சுட்டுருக்கீங்க அப்படிங்கும்போது கொஞ்சமா தான் கம்ப்ளீட் பண்ணியிருப்பீங்க சிலபஸ். ஸோ அதனால நீங்க வந்து கொஞ்சம் படிக்கிற டைம வந்து இன்கிரீஸ் பண்ணுங்க. நீங்க ஆல்ரெடி அட்டெம்ப்ட் குடுத்துருக்கீங்க. இல்ல ஆல்ரெடி நான் படிச்சிருக்கேன் ஓரளவு நல்லா அப்படின்னா, நீங்க ஒரு 4 ஹார்ஸ்க்குள்ள படிக்கிற மாரி டெய்லியும் படிச்சு ட்ரை பண்ணுங்க ஃப்ரெண்ட்ஸ். முக்கியமா கன்சிஸ்டன்சியா டெய்லியும் படிக்கிற மாரி ட்ரை பண்ணுங்க. ஏன் அப்ப நமக்கு நாட்கள் வந்து ரொம்ப கம்மியா தான் இருக்கு. ஸோ இப்ப நான் வந்து அதுவும் இல்லாம இப்போதைக்கு பார்த்தீங்க அப்டின்னா வந்து நமக்கு வந்து நெறைய ரீசன்ஸ் வரும். ஏன் அப்டின்னா நெறைய ஃபங்ஷன்ஸ் வரும். ஸோ அதுக்கெல்லாம் நம்ம வந்து போற மாரி வரும். அண்ட் தென் நெறைய பேர் வந்து முஸ்லீம்ஸா இருந்தீங்க அப்டின்னா, இப்ப வந்து உங்களுக்கு வந்து ரம்ஜான் மந்த்தா இருக்கும். ஸோ அப்டிங்கும்போது உங்களுக்கு டைம் ரொம்ப கம்மியா தான் கிடைக்கும். ஏன்னா எனக்கெல்லாம் வந்து ரம்ஜான்லாம் ரொம்ப டைம் கம்மியா தான் ஃப்ரெண்ட்ஸ் கிடைக்கும். அந்த ஈவினிங் டைம் கிடைக்கவே கிடைக்காது. ஸோ அந்த மார்னிங்ல படிச்சா மட்டும் தான் எனக்கு அப்டின்ற மாரி. ஸோ அந்த மாரி உங்களுக்கு கிடைக்கிற டைம் வந்து யூட்டிலைஸ் எப்படி கரெக்ட்டா பண்றீங்களா அப்படின்றத பாருங்க. முடிஞ்ச அளவு வந்து ஆன்லைன் வந்து தவிர்த்துருங்க. ஸோ புக்க வச்சு படிக்க ட்ரை பண்ணுங்கப்பா. ஆக்சுவலா ஏன் பார்த்தீங்க அப்படின்னா, ஆக்சுவலா வந்து நெறைய பேர் நெறைய சோர்ஸ் கேட்குறீங்க. இதில படிச்சா பாஸ் ஆக முடியுமா? அதில படிச்சா பாஸ் ஆக முடியுமா? இப்படி படிச்சா பாஸ் ஆக முடியுமா? இந்த புக்ல படிச்சா பாஸ் ஆக முடியுமான்னு கேட்குறீங்க. ஆக்சுவலா வந்து மெட்டீரியல்ஸ்லாம் எதுக்கு அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா, அவங்களுக்கு வந்து அது வந்து மிங்கிள் பண்ணி குடுக்கும். இப்போ வந்து எக்ஸாம்பிள் வந்து நம்ம குப்தா அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா 6த், 11த்ல இருக்கிறத நீங்க தனித்தனியா படிக்கிறத மெர்ஜ் பண்ணி குடுத்துருப்பாங்க. ஸோ அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ் அதுக்கு தான். பட் இருந்தாலும் நீங்க புக்ல வந்து நீங்க ஒன்ஸ் ரீட் பண்ணிட்டு நீங்க எந்த ஒரு சோர்ஸ் வேணாலும் நீங்க ரெஃபர் பண்ணலாம். ஏன் அப்படின்னா, ஏதாவது சப்போஸ் வந்து அந்த சோர்ஸ்ல தப்பா இருந்துச்சு அப்படின்னா நமக்கு தெரியாது. அதுக்காக தான் நம்ம சொல்றோம். புக்க ரீட் பண்ணிட்டு அங்க போங்க அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ அதே மாரி நீங்க எவ்வளோ நேரம் படிக்கிறீங்களோ, அத வந்து நீங்க 3ஆ ஸ்ப்ளிட் பண்ணிக்கணும். கண்டிப்பா நீங்க தமிழ், மேத்ஸ், ஜிஎஸ் 3மே எடுக்கணும் ஃப்ரெண்ட்ஸ். ஏன் அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா, இப்போ எக்ஸாம்பிள் வந்து தமிழ் ஃபர்ஸ்ட் நான் முடிச்சிடுறேன். இல்ல நான் தமிழ் மேக்ஸ் முடிச்சுட்டு நான் ஜிஎஸ் பண்ணிக்கிறேன். படிச்சுக்கிறேன் அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா, இப்போ நீங்க தமிழ் வந்து நீங்க ஒரு 1 1/2 மந்த்ஸ்ல கூட ஃபுல்லா முடிச்சுட்டீங்க அப்படின்னா, அதுக்கப்புறம் நீங்க ஜிஎஸ் படிக்கிறீங்க அப்படின்னா, ஜிஎஸ்க்கு மட்டும் டைம் கரெக்ட்டா இருக்கும். தமிழ் ரிவைஸ் பண்றது கூட உங்களுக்கு மேக்ஸிமம் டைம் இருக்காது. ஸோ அந்த மாரி நீங்க தமிழ் ரிவைஸ் பண்ணாம போனீங்க அப்படின்னா, முன்னாடி படிச்சது வந்து மேக்ஸிமம் வந்து 50% கிட்ட மறந்துரும். ஸோ அப்படி இருக்கும்போது நீங்க பேரலலா தான் கொண்டு போணும். தமிழ், மேத்ஸ் அதுக்கப்புறம் ஜிஎஸ் 3மே பேரலலா தான்ப்பா கொண்டு போணும். அப்படி இருந்தா தான் கரெக்ட்டா இருக்கும். மேத்ஸ் வந்து நீங்க இன்ன வரைக்கும் பார்க்க ஆரம்பிக்கிறது கூட நமக்கு சாலிடா 3 மந்த்ஸ் இருக்கு. டாபிக்ஸ் வந்து கம்மி தான். பெர் வீக் வந்து ஒரு டாபிக் அப்படின்னு எடுத்தா கூட ஈஸியா நம்ம முடிக்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். நீங்க வந்து கம்ப்ளீட்டா நெனச்சுக்கோங்க. ஒரு வாரத்துல கண்டிப்பா ஒரு டாபிக் முடிக்கணும். இல்ல அப்டின்னா 8 நாளுக்கு ஒரு டாபிக் அப்டின்னு வச்சுக்கோங்க. ஆனா அதுக்கு மேல நீங்க எடுத்துக்காதீங்க. எடுத்துக்கிட்டீங்க அப்டின்னா, உங்களுக்கு ரீசனிங்கும் இருக்கு. ஸோ ரீசனிங் வந்து ஃபுல்லா நீங்க பார்க்காட்டி கூட பேசிக்கா பார்த்துக்கோங்கப்பா. பேசிக் அப்டின்னு பார்த்தீங்கன்னா, இந்த ஆல்ஃபாபெட் இது பண்றது, அதுக்கப்புறம் மிஸ்ஸிங் டெர்ம்ஸ் இது பண்றது, அதுக்கப்புறம் வந்து டயகிராம் இமேஜ் இருக்கு பார்த்தீங்களா? ஸோ அந்த மாதிரி. ஸோ ஏற்கனவே டிஎன்பிஎஸ்சில நெறைய கொஸ்டின்ஸ் இருக்கும் ரீசனிங். ஆல்ரெடி நான் கூட 2022 கிட்ட கேட்ட ரீசனிங்லாம் நான் பிவைக்யூ சென்ட் பண்ணியிருக்கேன். ஸோ அந்த மாதிரி பிவைக்யூஸ்லாம் கொஞ்சம் பாருங்க. மேத்ஸ பொறுத்தவரைக்கும் பிவைக்யூ கண்டிப்பா நீங்க பார்த்தே ஆகணும். ஏன் அப்டின்னா பிவைக்யூ பார்க்கும்போது நமக்கு ஒரு ஐடியா கிடைக்கும். ஸோ இந்த மாரிலாம் கொஸ்டின்ஸ் நம்ம கேட்டுருக்காங்க. இந்த மெத்தட்ல தான் வரும் அப்டின்ற ஓரளவுக்கு ஒரு ஐடியா கிடைக்கும். ஸோ அதனால மேத்ஸ பொறுத்தவரைக்கும் நீங்க வீக்லி 1 டாபிக் கம்பல்சரி நீங்க ஃபாலோ பண்ணணும் ஃபிரெண்ட்ஸ். அதுக்கப்புறம் நெறைய பேர் இப்ப டெஸ்ட் பேட்ச் போடுவாங்க. அந்த டெஸ்ட் பேட்ச் நான் ஜாயின் பண்ணலாமா? அப்படின்ற ஒரு டவுட் வரும். ஆக்சுவலா நீங்க ஒரு டெஸ்ட் பேட்ச் வந்து ஃப்ரீயோ இல்ல பெய்டோ நீங்க எதுல ஜாயின் பண்ணாலுமே, யாரோ ஒருத்தவங்க ஃபாலோ பண்ண போறீங்க அப்படின்னா, அது உங்களுக்கு செட் ஆகுதா அப்படின்றத பாருங்க. ஏன் அப்படின்னா எல்லாருக்கும் எல்லாமே செட் ஆகாது. ஒரு நாள் ஒருத்தர் வந்து 10 மணி நேரம் படிப்பாங்க. ஒருத்தர் ஒரு நாளைக்கு 4 மணி நேரம் தான் படிப்பாங்க. ஸோ அப்படி இருக்கும்போது நீங்க எடுத்துக்க போற ஷெட்யூல் வந்து உங்களுக்கு செட் ஆகுதா அப்படின்றத ஃபர்ஸ்ட் பார்க்கணும். ஃப்ரெண்ட்ஸ் ஏன் அப்படின்னா வந்து அவங்களுக்கு வந்து கரெக்ட்டா இருக்கும். சில பேர் வந்து ஜிஎஸ் வந்து 6த்ல இருந்து போவாங்க. ஸோ அந்த மாரி ஷெட்யூல் கொண்டு போவாங்க சில பேர். சில பேர் வந்து 10த், 11த், 12த் முடிச்சுட்டு ஜிஎஸ் லோவர் ஸ்டாண்டர்ட் வருவாங்க. ஸோ அந்த மாதிரி ஷெட்யூல்லாம் இருக்குன்றதுனால உங்களுக்கு எது கன்வீனியன்ட்டா இருக்கு அப்படின்றத பாருங்க. அண்ட் தென் தமிழ் நீங்க பார்த்தீங்க அப்படின்னா, இப்ப நம்ம சிலபஸ் வைஸ் நீங்க ஃபர்ஸ்ட் புக் வைஸ் வந்து 6த் டு 10த் மட்டுமாவது முடிச்சிருங்க ஃப்ரெண்ட்ஸ். நீங்க ஓல்டு புக்கு, அட்வான்ஸ் தமிழ் ஸோ அதெல்லாம் கூட படிக்கிறது கூட 6த் டு 10த் மட்டும் நீங்க புக் வைஸ் முடிச்சுட்டு, அதுக்கப்புறம் நீங்க சிலபஸ் வைஸ் படிச்சீங்க அப்படின்னா, கொஞ்சம் உங்களுக்கு ஈஸியா இருக்கும். அண்ட் தென் ஒவ்வொரு இயலுக்கு இருக்க இலக்கணம் ரொம்ப முக்கியம். அது நீங்க சிலபஸ்ல இருக்கு, இல்ல அதெல்லாம் நீங்க யோசிக்கவே யோசிக்காதீங்க. ஒவ்வொரு இயலுக்கு இருக்க இலக்கணம் கண்டிப்பா முக்கியம். அதே மாரி திருக்குறள்னு பார்த்தீங்க அப்படின்னா, 20 அதிகாரம் மட்டும் போதுமா அப்படின்னா, போதாது. 20 அதிகாரம் மட்டும் போதாது. ஒவ்வொரு இயல்ல வந்து சில இயல்ல குடுத்திருப்பாங்க. பின்னாடி திருக்குறள். ஸோ அந்த இருக்க எல்லா திருக்குறள் படிக்காட்டி கூட, அதுல மனப்பாடம்
பாடல்ன்ற மாரி ஸ்டார் போட்டு குடுத்துருப்பாங்க திருக்குறள். ஸோ, அதுல நீங்க நல்லா பார்த்துக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ். அதுலருந்து கொஸ்டின்ஸ் வரலாம். இல்லாட்டி வந்து புக் பேக்ல வந்து சில திருக்குறள்லேருந்து புக் பேக் கொஸ்டின்ஸ் வந்திருக்கும். ஸோ, அந்த திருக்குறள் கொஞ்சம் நல்லா ரீட் பண்ணிக்கோங்க. அதுலருந்து கொஸ்டின்ஸ் வரலாம். ஸோ, ஃபுல்லா படிக்க முடியல அப்படின்னா, அந்த 20 அதிகாரம் ஃபுல்லா படிச்சுட்டு, திருக்குறள் மட்டும் இந்த மாதிரி பேசிஸ்ல நீங்க பார்த்துக்கோங்க. ஏன் அப்படின்னா, நமக்கு வந்து ஜிஎஸ்லயும் யூஸ் ஆகும், தமிழ்லயும் யூஸ் ஆகும். ஸோ, 2க்குமே திருக்குறள் வரும். அதுக்கப்புறம் மொழித்திறன் பயிற்சி நமக்கு ரொம்ப ரொம்ப முக்கியம் ஃப்ரெண்ட்ஸ். நமக்கு இந்த தடவ தமிழ்ல அந்த அதே மாதிரி நீங்க வந்து மேக்ஸிமம் வந்து இப்போ தமிழ் அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா, மேக்ஸிமம் வந்து 80 டூ 85 கொஸ்டின்ஸ் வந்து புக்ல இருந்து தான் வரும். மித்தது தான் வந்து கான்செப்ட் வைஸ் வந்து அவுட் சோர்ஸ்ல வரும். ஸோ, அத நீங்க வந்து 15 டூ 20 கொஸ்டின்ஸ் நீங்க தேடுறது நல்ல விஷயம் தான். ஆனா பட் நீங்க ஃபர்ஸ்ட் அந்த 80 கொஸ்டின்ஸ் வந்து நீங்க ப்ரிப்பேர் பண்ணிட்டீங்களான்னு பாருங்க. ஃபர்ஸ்ட் அந்த 80 கொஸ்டின் வந்து நான் கம்ப்ளீட்டா நான் ஃபினிஷ் பண்ணிட்டேன். ஸோ, எப்படி கேட்டாலும் என்னால சொல்ல முடியும். அந்த மாதிரி நீங்க 80 கொஸ்டின்ஸ் ப்ரிப்பேர் பண்ணிட்டு 20 கொஸ்டின்ஸ் போங்க ஃப்ரெண்ட்ஸ். ஏன்னா நெறைய பேர் வந்து அந்த அவுட் சோர்ஸ் வந்து ஆக்சுவலா வந்து நானுமே வந்து நமக்கு டெலகிராம்ல சென்ட் பண்ணியிருக்கேன் எல்லாமே. ஓல்டு புக், நியூ புக், ஓல்டு அட்வான்ஸ் தமிழ். ஸோ இந்த மாதிரி அவுட் சோர்ஸ், அதுக்கப்புறம் வந்து பழைய இலக்கண புக்ஸ். ஸோ இந்த மாதிரி நெறைய நானே உங்களுக்கு சென்ட் பண்ணியிருக்கேன் டெலகிராம்ல. ஸோ அதெல்லாம் எதுக்கு அப்படின்னா, ஜஸ்ட் ஒரு சோர்ஸ்க்கு வச்சுக்கோங்க. நீங்க அதெல்லாம் முடிச்சுட்டு, ஸோ இலக்கண பேசிஸ்ல நீங்க அத பார்க்கும்போது உங்களுக்கு அது ஈஸியா இருக்கும். அதே இலக்கணம் வந்து ரொம்ப ஈஸி டாபிக்ஸ் அப்படின்ற மாரி சிலது இருக்கும். அது ரொம்ப வந்து உங்களுக்கு ஈஸியா தெரியும். ஸோ அந்த மாரி இருக்கலாம் சீக்கிரம் முடிச்சிருங்க. ஒரே நாள்ல ரிவிஷன் பண்ணும்போது, ஓகே இந்த டாபிக்ஸ், இந்த டாபிக், அந்த டாபிக்லாம் இருக்கும். சில டாபிக்ஸ் வந்து ரொம்ப டெப்த்தா இருக்கும் அப்படின்னா, அந்த டாபிக்ஸ்லாம் 2 டேஸ், 3 டேஸ் கூட நீங்க எடுத்துக்கலாம். ஸோ டாபிக் வைஸ் பார்க்கும்போது, நீங்க கண்டிப்பா வந்து தமிழ் வந்து ஸ்கூல் புக் சைஸ் வைஸ் படிக்கணும். நெக்ஸ்ட் டாபிக் வைஸும் படிக்கணும். ஸோ மேக்ஸ பொறுத்தவரைக்கும் நீங்க பார்த்தீங்க அப்படின்னா, கண்டிப்பா வந்து நமக்கு ஸ்கூல் புக் சம்ஸ் மட்டும் போதாது. ஸ்கூல் புக் சம்ஸ் நீங்க பார்த்துக்கோங்க. ஸ்கூல் புக் சம்ஸ் வந்து பார்த்தீங்க அப்படின்னா, முன்னாடிலாம் 25க்கு 18, 19 வந்துட்டு இருந்துச்சு. இப்பலாம் 12, 13 அந்த மாரி தான் வந்துட்டு இருக்கு. ஸோ இப்பயும் நமக்கு 2ஆ பிரிச்சுட்டாங்க. ரீசனிங் தனியா, எங்கிட்ட வந்து ஆப்டிட்யூட் தனியா பிரிச்சுட்டாங்க. ஸோ மேக்ஸிமம் வந்து ரீசனிங் வந்து ரொம்ப டெப்த்தா போவாங்களா அப்படின்றது டவுட் தான் ஃப்ரெண்ட்ஸ் நமக்கு. மேக்ஸிமம் நீங்க வந்து அந்த குடுத்துருக்க அந்த டைஸ், ஸோ அந்த மாதிரி அவங்க குடுத்துருக்க அந்த ரீசனிங்லாம் கொஞ்சம் பார்த்துக்கோங்க. ஸோ மேக்ஸிமம் அதுலருந்து தான் வரும். இதான் மேக்ஸ். அந்த மாரி ஜிஎஸ்ன்னு பார்த்தீங்க அப்படின்னா, நமக்கு வந்து குரூப் 4 தானேன்னு சொல்லிட்டு 10த் வரைக்கும் படிக்காதீங்க. நமக்கு 11த், 12த் ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட் ஜிஎஸ்ல. அதுவும் 11த் எக்கனாமிக்ஸ். அது மாரி எக்கனாமிக்ஸ்ல யூனிட் 9ல கேட்கறாங்கும்போது நம்ம கண்டிப்பா 11த், 12த் படிச்சே ஆகணும். 11த் எக்கனாமிக்ஸ் அப்புறம் 12த் எக்கனாமிக்ஸ்ல அந்த தேசிய வருவாய், அதுக்கப்புறம் வங்கவியல், அதுக்கப்புறம் பணவியல், பொருளியல் அந்த மாரிலாம் இருக்கும். இந்த மாரி சில லெசன்ஸ் மட்டும் 12த்ல ஃபுல்லா படிக்க முடியும். 11த் ஃபுல்லா முடிச்சு 12த்ல உங்களால முடியிற எக்கனாமிக்ஸ் லெசன்ஸ் முடிச்சுக்கோங்க. அதே மாரி பாலிட்டியும் அப்படிதான். 10த் பாலிட்டி ரொம்ப ரொம்ப முக்கியம் தான். அதே நேரத்துல 11த் பாலிட்டி நம்ம படிச்சு தான் ஆகணும். ஏன்னா 11த் பாலிட்டில வந்து நமக்கு வந்து உள்ளாட்சி அரசாங்கம் இருக்கு. தேர்தல் பிரதிநிதித்துவம் இருக்கு. அப்புறம் சமூக நீதி இருக்கு. அதுக்கப்புறம் தமிழக அரசியல் சிந்தனை, அப்புறம் தமிழக அரசியல் வளர்ச்சி. ஸோ இந்த 3 லெசன் சொன்னேன் பார்த்தீங்களா, கடைசி வந்து சமூக நீதி அதெல்லாம் வந்து நமக்கு யூனிட் 8லயும் கவர் ஆகும். பாலிட்டிலயும் வரும். ஸோ அதெல்லாம் ரொம்ப இம்பார்ட்டன்ட். அப்படிங்கும்போது நீங்க வந்து ஜிஎஸ் வந்து புக் வைஸ் நீங்க படிக்க ட்ரை பண்ணுங்க. அப்படி புக் வைஸ் படிக்க முடியல அப்படின்னா, நீங்க வந்து டாபிக் சிலபஸ் வைஸ் நீங்க எடுத்துக்கோங்க. யூனிட் வைஸ் எடுத்துட்டு நீங்க படிச்சீங்க அப்படின்னா, ஃபர்ஸ்ட் வந்து எதுக்கு ஹை இம்பார்ட்டன்ஸ் இருக்கு அப்படின்றத கூட நீங்க பார்த்து படிக்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். பாலிட்டியா, ஓகே நான் பாலிட்டி எடுத்து முடிச்சிட்டேன். எக்கனாமிக்ஸ் நான் எடுத்து முடிச்சிட்டேன். யூனிட் 8 நான் முடிச்சிட்டேன். யூனிட் 8ல என்னமோ நமக்கு மிங்கிள் ஆயிரும். ஸோ ஹிஸ்டரியா, ஓகே நெக்ஸ்ட் இந்த மாதிரி பட் நீங்க சிலபஸ் வந்து கவர் ஆகும்போது எங்க கவர் ஆகுதுன்ற பாருங்க. லோயர் ஸ்டாண்டர்ட்ல இருக்கிறத மட்டும் படிச்சுட்டு ஹையர் ஸ்டாண்டர்ட்ல விட்டுறாதீங்க ஃப்ரெண்ட்ஸ். முடிஞ்சதா ஹையர் ஸ்டாண்டர்ட்ல ஃபுல்லா படிக்காட்டி கூட இம்பார்ட்டன்ட் பாயிண்ட்ஸ் அப்படின்றப்போ, இப்போ எக்ஸாம்பிள் வந்து பாலிட்டி அப்படின்னா கண்டிப்பா வந்து ஆர்டிக்கல், இயர், கமிட்டி, அப்பாயின்மெண்ட், அமெண்ட்மெண்ட், ஸோ இந்த மாதிரிலாம் இருக்கும். அது மாதிரி அந்த பாக்ஸ்ல வந்து போட்டுட்டு அந்த இயர்ஸ், இப்போ நம்ம வந்து தமிழக அரசியல் சிந்தனை அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா, இதில வந்து சிஎம்ஸ் லிஸ்ட்லாம் குடுத்துருப்பாங்க. ஸோ அவங்க எந்தெந்த இயர் குடுத்துருந்தாங்கன்னு சொல்லி கேட்டிருப்பாங்க. ஸோ அந்த மாதிரி இருக்கும்போது அந்த இயர்ஸ் ரொம்ப முக்கியமா இருக்கும். அப்புறம் கமிட்டீஸ்ல இயர்ஸ் ரொம்ப முக்கியமா இருக்கும். ஸோ இந்த மாதிரி நீங்க இம்பார்ட்டன்ஸா தான் அட்லீஸ்ட் நீங்க நல்லா கோ த்ரூ பண்ணிக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ். நம்ம ஹிஸ்ட்ரி வந்து ஃபுல்லா படிக்கணும் ரொம்ப டெப்த்தா இருக்கு 11th ஸ்டாண்டர்ட்லாம் அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா, கண்டிப்பா வந்து அவங்களோட குரானிக்கல் ஆர்டர்ஸ் அதுக்கப்புறம் யார் வரா அப்படின்ற மாதிரி, அதுக்கப்புறம் அவங்க வந்து என்னென்ன வார்ஸ் வந்து பண்ணாங்க, அதில தோத்தாங்களா, ஜெயிச்சாங்களா, என்னென்ன ரீஃபார்ம்ஸ் கொண்டு வந்தாங்க, முக்கியமா வந்து அவங்க வந்து என்னன்னா வந்து புக்ஸ் வந்து அவங்க எழுதுனாங்களா, அவங்கள பத்தி யாராவது எழுதுனாங்களா அப்படின்னு சொல்லி இம்பார்ட்டன்ட் பாயிண்ட்ஸ் மாரி நீங்க கொஞ்சம் நோட்ஸ் எடுக்காட்டி கூட நீங்க புக்லயே ஹைலைட் பண்ணி வச்சோ, இல்ல பென் வச்சோ, இல்ல எங்கேயோ எழுதி வச்சுக்கோங்க. ஏன்னா ரிவிஷன் பண்ணும்போது ஸோ அந்த மாதிரி ஃபுல்லா படிக்க முடியாதப்ப அந்த மாதிரி இம்பார்ட்டன்ட் பாயிண்ட்ஸ் வந்து உங்களுக்கு ரொம்ப ரொம்ப கோ த்ரூ ஆகும். ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லா இருக்கும். நீங்க ஏன்னா இப்போதைக்கு நமக்கு நோட்ஸ் எடுத்து படிக்க டைம் கிடையாது. அதே மாரி வந்து பிவைக்யூ வந்து மொத்தமா பார்க்க உங்களுக்கு கஷ்டமா இருக்கு அப்டின்னா, நீங்க வந்து வாரத்துக்கு வந்து ஒரு 2 டூ 3 பிவைக்யூஸ் பார்க்குற மாதிரி வச்சுக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ் குறைஞ்சது. அதாவது டெய்லி வந்து ஜிஎஸ்ல 100 கொஸ்டின் பார்க்க முடியல அப்டின்னு பார்த்தீங்க அப்டின்னா, ஒரு அதாவது வந்து ஒரு 7 நாளுக்கு அட்லீஸ்ட் ஒரு 350 கொஸ்டின்ஸாவது பார்க்குற மாரி வச்சுக்கோங்க. அந்த மாதிரி ஒரு நாளைக்கு 50 கொஸ்டின்ஸ் அந்த மாதிரி
ஞாபகம் வச்சுக்கோங்க. வச்சுட்டு நீங்க பண்ணீங்க அப்புறம் ஏன்னா யூனிட் வைஸ் பார்த்தாலும் ஓகே தான். இல்ல நீங்க ஃபுல்லா பார்த்தாலும் ஓகே தான். நம்ம டெலிகிராம்லயே நம்ம யூனிட் வைஸே வந்து நம்ம வந்து ஜிஎஸ் வந்து கொஸ்டின்ஸ் வந்து குடுத்துருக்கோம். தமிழுக்கும் வந்து நம்ம வந்து பிவைக்யூ குடுத்துருக்கோம். ஜிஎஸ்க்கும் குடுத்துருக்கோம். மேத்ஸ்க்கும் குடுத்துருக்கோம். பிராக்டிஸ்க்கு இதுக்குன்னு சொல்லிட்டு. ஸோ அந்த மாரி இருக்கும்போது நீங்க பிவைக்யூ வந்து கொஞ்சம் கொஞ்சமா பார்க்கும்போது உங்களுக்கு ஈஸியா இருக்கும். மொத்தமா நீங்க எல்லாம் முடிச்சுட்டு நீங்க பார்க்கும்போது, இப்ப நான் வந்து எல்லாம் முடிச்சுட்டேன்ப்பா. மே மாசம் தான் நான் மே மாசத்துக்கு அப்புறம் தான் பிவிக்யூ எடுப்பேன் அப்பன்னா, அது சில பேருக்கு கரெக்ட்டா இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ். சில பேருக்கு வந்து கொஞ்சம் இதா இருக்கும். ஸோ அதனால நீங்க சைட் பை சைடா கொஞ்சம் கொஞ்சம் பிவிக்யூ பார்த்தீங்க அப்டின்னா, கொஞ்சம் உங்களுக்கு ஈஸியா இருக்கும். ஆக்சுவலா அப்கமிங் டேஸ வந்து நம்ம கரெக்ட்டா யூட்டிலைஸ் பண்ணாலே வந்து நம்ம ஈஸியா கிராக் பண்ணலாம் ஃப்ரெண்ட்ஸ். அதாவது டிஃபரன்ஸ் இருக்கு. ஆக்சுவலா என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இப்ப நீங்க உங்களுக்கு தெரியாத டாபிக் வந்து நீங்க வந்து கத்துக்கிறீங்க புதுசா அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா, அது கத்துக்கிறதா வருமே தவிர, நீங்க படிச்சது வராது. அதுக்கப்புறம் அத நீங்க ரிவைஸ் பண்ணணும். அதுதான் வந்து நீங்க படிக்கிறது வரும். இப்ப எக்ஸாம்பிள் வந்து நெறைய பேருக்கு ஜிஎஸ் வந்து கஷ்டமா இருக்கும். இப்போ எக்ஸாம்பிள் வந்து தமிழ்ல ஏதாவது நம்ம ஒரு படமோ, இல்ல ஏதோ ஒண்ணு பார்க்குறோம் அப்ப நமக்கு புரியும். இதே நம்ம அதர் லாங்குவேஜ்ல ஏதாவது பார்க்குறோம் அப்படின்னா, சப்டைட்டில் இல்லாம பார்த்தோம் அப்படின்னா நமக்கு ஒண்ணும் புரியாது. அதே மாரி இந்த ஃபேஸ் சிமிலாரிட்டீஸுமே ஒரே மாரி இருப்பாங்க. யார் யாருன்னு தெரியாது. ஸோ அந்த மாரி தான் ஜிஎஸ் அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா, ஸோ அடிக்கடி நீங்க பார்க்க தான் அது நமக்கு புரியும், தெரியும். ஸோ அந்த மாரி நீங்க ஒரு லெசன்ஸ் அப்படிங்கும்போது, ஃபர்ஸ்ட் நீங்க வந்து முடிஞ்ச அளவு ஒரு 40 டேஸ்க்குள்ள படிச்சு முடிச்சது. அந்த 40 டேஸ் வந்து ரிவைஸ் பண்ணுங்க ஃபிரெண்ட்ஸ். நம்ம வந்து வேர் டூ ஸ்டடி போட்டிருக்கோம் ஆல்ரெடி. அதே மாரி இம்பார்ட்டன்ட் லெசன்ஸ் அப்படின்றத நான் வந்து ஆல்ரெடி சொல்லியிருக்கேன். வேர் டூ ஸ்டடி போடும்போது சொல்லியிருப்பேன். ஸோ நம்ம பிளேலிஸ்ட்ல செக் பண்ணுங்க. வேர் டூ ஸ்டடிலேயே பார்த்துட்டு அதுக்கப்புறம் இம்பார்ட்டன்ட் லெசன்ஸ் அப்படிங்கும்போது நம்ம மார்க் பேசிஸ்ல வந்து பாலிட்டி ரொம்ப இம்பார்ட்டன்ட். ஓகே யூனிட் 9 இம்பார்ட்டன்ட், யூனிட் 8 இம்பார்ட்டன்ட். ஸோ அப்படிங்கும்போது அந்த மாதிரி இம்பார்ட்டன்டா இருக்கிறதுனா நல்லா கோ த்ரூ பண்ணுங்க ஃப்ரெண்ட்ஸ். முடிஞ்ச அளவு வந்து நீங்க பேரலா முன்பே கொண்டு போங்க. ஏன் அப்படின்னா, நான் ஒரு நாள் ஃபுல்லா தமிழ் படிப்பேன். 2 நாள் ஜிஎஸ் படிப்பேன். ஒரு நாள் ஃபுல்லா மேத்ஸ் பார்ப்பேன் அப்படின்னா, அது கண்டிப்பா செட்டே ஆகாதுப்பா. ஏன் அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா, இப்போ நீங்க 1 வீக் படிக்கிறீங்கன்னு சொல்லி ஒரு பிளான் போடுறீங்க. ஸோ அதாவது அதுமாரி ஒருத்தவங்க பிளான் போடுறாங்க அப்படின்னா, அந்த பிளான் உங்களுக்கு செட் ஆகுமான்னு பார்த்து ஃபாலோ பண்ணுங்க. ஒருத்தர் போடுறாங்கன்றதுக்காக நம்ம ஃபாலோ பண்ண வேண்டாம். ஏன் அப்படின்னா, அவங்கவங்களுக்கு தான் தெரியும் அவங்களோட டைம் எப்படின்னு சொல்லிட்டு. அதே மாரி ஒருத்தர் வந்து ஜிஎஸ்ல வந்து பாலிட்டி ரொம்ப ஈஸியா ஃபீல் பண்ணுவாங்க. சீக்கிரமா முடிச்சுருவாங்க. சில பேர் ஜியோகிராஃபி சீக்கிரமா முடிப்பாங்க. சில பேருக்கு எக்கனாமிக்ஸ் வந்து ரொம்ப நல்லா படிச்சிருப்பாங்க. இல்லாட்டி எக்கனாமிக்ஸ் மேஜரா கூட இருப்பாங்க. ஸோ அதனால எக்கனாமிக்ஸ் வந்து அவங்களுக்கு சீக்கிரம் படிக்கிற மாரி இருக்கும். ஸோ அந்த மாரி உங்களுக்கு வந்து எது ஈஸியா இருக்கு? எது ஈஸியா முடிக்க முடியும்? எது கஷ்டமா இருக்கு? அப்படின்றத நீங்க வந்து அனலைஸ் பண்ணுங்க ஃப்ரெண்ட்ஸ். அனலைஸ் பண்ணி அதுக்கு தகுந்த மாரி நீங்க வந்து ஒரு ஸ்டடி பிளான் போடுங்க. அந்த ஸ்டடி பிளான் வந்து எப்படி இருக்கணும் அப்படின்னா, கண்டிப்பா தமிழ் இருக்கணும், மேத்ஸும் இருக்கணும், ஜிஎஸும் இருக்கணும். அந்த 3மே இருக்கணும். அந்த உங்க டைமிங் வந்து குறைஞ்சது 4 மணி நேரத்துக்கு குறையாம இருக்கணும். டெய்லியும் அந்த மாதிரி மட்டும் நீங்க பார்த்துக்கோங்க. அப்படி இருந்தா மட்டும் தான் நீங்க வந்து சிலபஸ் முடிச்சுட்டு ரிவிஷன் பண்றதுக்கு உங்களுக்கு டைம் இருக்கும். ரிவிஷன் பண்ணாம போனீங்க அப்படின்னா, கண்டிப்பா வந்து நெறைய கொஸ்டின்ஸ் வந்து உங்களுக்கு ஆன்சர் தெரியும். ஆனா வந்து கரெக்ட்டா தெரியாது. ஸோ அதுக்கப்புறம் யோசிப்பேன். ஐயோ! நான் படிச்ச கொஸ்டின் தான் அப்படின்ற மாதிரி உங்களுக்கு தெரியும். அதே மாரி நான் சொல்லியிருக்கேன் ஃப்ரெண்ட்ஸ். ஃப்ரீ டெஸ்ட்டுக்கு சொல்லியிருக்கேன். நீங்க டெலிகிராம்லயே நீங்க வந்து நெறைய குவிஸ்லாம் ஆன்லைன்ல அவைலபிளா இருக்கும். ஸோ நீங்க அத யூஸ் பண்ணிக்கலாம். இல்லாட்டா யூடியூப்ல நீங்க ஃப்ரீ டெஸ்ட் நீங்க நீங்க வந்து அந்த ஒரு குறிப்பிட்ட லெசன் நீங்க போட்டீங்க அப்படின்னா, அது டீச்சிங் வீடியோஸும் வரும். லைவ் டெஸ்ட் அந்த மாரிலாம் வரும். ஸோ அந்த மாரிலாம் நீங்க யூட்டிலைஸ் பண்ணிக்கலாம். முடிஞ்ச அளவு நீங்க எவ்வளோ நேரம் படிக்கிறீங்க அப்படின்றத மட்டும் நீங்க பார்த்துக்கோங்க. அதே மாரி ஒரு டெஸ்ட் போடுறீங்க அப்படின்னா, இப்ப 200 கொஸ்டின் டெஸ்ட் போடுறீங்க அப்படின்னா, 200 180 எடுத்தீங்க அப்படின்னா, அந்த 20 கொஸ்டின்ல வந்து எங்க தப்பா வந்திருக்குன்னு பாருங்க. அந்த 20 கொஸ்டின் வந்து எந்த லெசன்ஸ்ல மேக்ஸிமம் நீங்க தப்பு பண்ணியிருக்கீங்க அப்படின்றத பாருங்க. ஏன்னா இப்போதைக்கு எல்லாருமே வந்து ஃபுல் லெசன்ஸ் போட மாட்டீங்க. அதாவது ஃபுல் இது போட மாட்டீங்க. ஒரு மேக்ஸிமம் ஒரு 5 to 6 லெசன்ஸ் வந்து வீக் ஷெட்யூல் அப்படி தான் வச்சு போடுவீங்க. ஸோ அந்த மாரி இருக்கிறனால, நீங்க வந்து எந்த லெசன்ஸ்ல வந்து மேக்ஸிமம் மிஸ்டேக் பண்ணீங்கன்றத பாருங்க. அந்த 20 கொஸ்டின் அதுக்கப்புறம் இந்த 180 கொஸ்டின்ஸ்ல நீங்க ஃப்ளூக்ல எவ்வளோ கொஸ்டின்ஸ் போட்டீங்க? இல்ல கரெக்ட்டா 180 கொஸ்டின்ஸ்ல வந்து கண்டிப்பா 170 போட்டீங்க அப்படின்னா 10 கொஸ்டின் ஃப்ளூக்ல போட்டீங்க அப்படின்னா, அந்த ஃப்ளூக்ல போட்ட கொஸ்டின்ஸ் வந்து என்ன லெசன்ஸ் வந்து இருக்கு? ஆக்சுவலா அது ஏன் உங்களுக்கு தெரியல? அப்படின்ற மாரி நீங்க அனலைஸ் பண்ணுங்க ஃப்ரெண்ட்ஸ். செகண்ட் ஒன் வந்து ஓஎம்ஆர் பிராக்டிஸ் வந்து நீங்க இப்பயிலேருந்து பண்ணாட்டி கூட லாஸ்ட் ஒரு 1 மந்த் 1 மந்த் 2 மந்த்ஸ் இருக்கும்போது டெய்லியும் வந்து வீக்லி ஒன்ஸ் கூட ஏதாவது ஒரு ஷெட்யூல் எடுத்து நீங்க வந்து உங்களுக்கு ஏதாவது கொஸ்டின்ஸ் கிடைச்சிச்சு அப்படின்னா நீங்க வந்து ஓஎம்ஆர் ப்ராக்டிஸ் பண்ணி பாருங்க. ஏன் அப்படின்னா ஓஎம்ஆர் ப்ராக்டிஸ்லேயே வந்து நிறைய பேருக்கு மார்க் வந்து ரெடியூஸ் ஆகுது நமக்கு. ஸோ அந்த மாதிரி கூட நமக்கு ரெடியூஸ் பண்ணாம இருக்கிறதுக்கு அது இருக்கும் கரெக்டா. ஸோ அதனால நீங்க ஓஎம்ஆர் ப்ராக்டிஸ் வந்து கொஞ்சம் பண்ணுங்க ஃப்ரெண்ட்ஸ். ஆக்சுவலா இவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ். நீங்க வந்து ஹிண்ட் மட்டும் கொஞ்சம் எடுத்து வச்சுக்கிட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு யூஸ்ஃபுல்லா இருக்கும். ஏன் அப்படின்னா ஒவ்வொரு டாபிக் இந்த மாதிரி இப்போ என்ன அப்படின்னா வந்து ஐஎன்சி மீட்டிங் எங்க நடந்துச்சு, யார் ஹெட்டா இருந்தாங்க, என்ன இயர், அதே மாதிரி ஏதாவது புக்ஸ் வந்து இப்போ அப்புறம் ரிவால்ட்டு, ஸோ இந்த மாதிரி ஸ்டேட்மெண்ட்லாம் வந்து ஒவ்வொருத்தவங்க ஒர்க் சொல்லியிருப்பாங்க. ஸோ இந்த மாதிரிலாம் வந்து கொஞ்சம் இம்பார்ட்டண்டாக பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு ஒன்ஸ் ரிவைஸ் பண்ண ஈஸியாக இருக்கும். ஏன்னா ஃபுல்லாக வந்து நோட்ஸ் இருக்குது, நமக்கு டைம் கிடையாது. ஸோ அந்த மாதிரி நீங்கள் ஒவ்வொரு புக்காக படிக்காட்டி கூட நீங்கள் வந்து யூனிட் வைஸ் எடுத்தீங்கன்னா கூட உங்களுக்கு ஈஸியாக கவர் பண்ணலாம் ஃப்ரெண்ட்ஸ். மேக்ஸிமம் வந்து நீங்க படிக்கிற டைம் வந்து கரெக்ட்டா யூட்டிலைஸ் பண்ணணும் ஃப்ரெண்ட்ஸ். அதுதான் கரெக்ட்டா இருக்கும். அந்த மாரி இருந்தோம்னா கண்டிப்பா நம்ம அ கவர் பண்ண முடியும் சிலபஸ. ஓகே ஃப்ரெண்ட்ஸ். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா கொஞ்சம் லைக் பண்ணுங்க ஃப்ரெண்ட்ஸ், ஷேர் பண்ணுங்க ஃப்ரெண்ட்ஸ், சப்ஸ்கிரைப் பண்ணுங்க ஃப்ரெண்ட்ஸ். தேங்க் யூ.